ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ரோர் 26 ஈவெண்ட் போய்கிட்டு இருக்க இந்த தருணத்தில் என்னடா ரோர் 26 ஈவெண்ட்டுங்கிறீங்க அப்படின்னா என்னடா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. சிஎஸ்கே டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க சேர்ப்பாக்கம் கிரவுண்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸை சேர்ப்பாக்கத்தில் உள்ளவங்க டைரெக்டாக பார்க்கலாம். அதாவது லைவாக அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மற்றபடி வேறு யாராலையும் பார்க்க முடியாது. ஏன்டா லைவ் டெலிகாஸ்ட் எதுவும் பண்ணலையான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, சிஎஸ்கே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறேன்னாங்க. பட் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. இது பெரிய டிசப்பாயின்மெண்ட். சிஎஸ்கே வந்து சுத்தமாக அந்த லைவ் டெலிகாஸ்ட் எதுவுமே பண்ணாதனால நம்ம ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் இப்படி பண்ணாமல் விட்டீங்களேடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிப்ரெஷனில் இருக்காங்க. ஸோ அது மட்டுமே பார்க்காம இப்போ அங்கே சேர்ப்பாக்கத்தில் உள்ளவங்க கொடுத்த நியூஸ் இன்னுமே ஷாக்கிங் தான் சொல்லணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்ததுலேருந்து, அதாவது அவங்க போய் அந்த ஈவெண்ட்டில் உட்காந்ததுலேருந்து சஞ்சுவும் அதுக்கப்புறம் ருத்துவும் பார்த்தீங்கன்னா பேசிக்கவே இல்லைன்ற மாதிரியும், எந்த ஒரு அட்டென்ஷனுமே ரெண்டு பேரும் கொடுத்துக்கலைன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட மேக்னெட்டில் நார்த் அண்ட் சவுத் போல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து ரெண்டு பேரும் இருக்காங்க. ரெண்டு பேரும் கிட்ட போய்க்கல, ரெண்டு பேரும் பேசிக்கல, ரெண்டு பேர்த்துக்கும் அட்டென்ஷனே கொடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இந்த மாதிரி சடன் பிரேக் டவுன் மிஸ்டீரியஸாக ஆச்சுன்னு பார்க்கும்போது, நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடும்போது ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓவர் ஒரு பேட்ஸ்மேனுக்கு, அதில் யார் வந்து அதிக பொட்டன்ஷியலோட ப்ளே பண்ணுறாங்க அதை பொறுத்தும், அவங்களோட அந்த பாலை கேரி பண்ணுற விதத்தை பொறுத்தும் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆயுஷ் மாத்ரேவை ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க. ஆயுஷ் மாத்ரே வந்து ஒரு யங்ஸ்டரில், முக்கியமாக சிஎஸ்கே யங்ஸ்டருக்கு தான் வாய்ப்பு தராங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேனாக, அதாவது ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்க. ஸோ அடுத்தபடியாக சஞ்சு அவர் கூட போடலான் இருந்தாங்க. அதாவது வந்து சஞ்சு வந்து அடுத்தபடியாக செலக்ட் ஆகிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு அவர் பொட்டன்ஷியல் இருந்துச்சு, நம்ம T20 பார்த்தோம். ஸோ அப்படிப்பட்ட பொட்டன்ஷியல் உள்ளவரை ஓப்பனிங் ஆட வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. சரி, என்னடா ஆச்சு நம்ம கேப்டன் ருத்துக்கு, அவர் ஆட மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தாங்க இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ருத்து கேப்டன் பதவியில் இருக்கார், அவர் தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஆனால் இந்த நடந்த பேட்ஸ்மேன் அந்த பேட்டிங் செலெக்ஷன்லேயே நம்ம தலைவர் இருக்கார்ல, ருத்து மட்டும்தான் ரொம்ப டம்மியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததாகவும் தகவல் வெளியாயிருக்கு. என்னடா சொல்கிறீங்க, ருத்து இந்தளவுக்கு ஃபார்ம் அவுட் ஆவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லைங்க. எல்லாராலையும் எல்லா இடத்துலையும் நல்லா விளாட முடியாது. ஆனால் ருத்து அந்த இடத்துல நல்லா விளாட்ல போல். ஸோ அது வந்து ஒரு டாக் போயிருக்கு. சஞ்சு பார்த்தீங்கன்னா, கேப்டன் என்ன இப்படி இருக்கீங்க, கேப்டனாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் 6 பாலுக்கு 6 அடிக்கணும் அப்படின்னு வம்பிழுத்திருப்பார் போல். ஸோ அந்த மாதிரி டாக்ஸ் போனோடனே ருத்துக்கு ஈகோ டச் ஆகி ஒரு மாதிரி ரெண்டு பேருமே பேசலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், ஒரு ரூமர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரோட் 26 ஈவெண்ட்லேயும் நடக்குது. சஞ்சுவும் ருத்துவும் பேசிக்கலை. ஸோ இந்த ரூமர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இருக்கும் போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்னடா இப்படி சிஎஸ்கேக்கு மட்டும் ஒரு சில அடிகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ கேப்டனுக்கும் சஞ்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டை, இதை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து சஞ்சுவும் ஆயுஷ் மாத்ரேவும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட பேரை பற்றி? அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.